ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை பூச்சி கழிச்சு 3-in-1 வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா, ஒரு சைடு வந்து ப்ளோயரும் ஒரு சைடு வந்து வேக்யூமும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம கடையில் யூஸ் பண்ணுற ப்ளோயர் வந்து வெடிச்சிடுச்சு. அது ஏன் வெடிச்சதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இது நான் வந்து அசம்பிள் பண்ணிட்டேன். ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறதுனால இது அசம்பிள் பண்ணிலாம் இப்போ காட்ட முடியல. ஸோ வேணுன்றவங்க இதில் யூசர் மேனுவல் இருக்கும், நீங்கள் அசம்பிள் நீங்கள் பார்த்துங்க. இன்ஸ்டா பேஜை திறந்தாலே இதுதான் இருக்குது. அதாவது இன்ஸ்டா பேஜில் திறந்தால் இது இருக்குது. சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல. இதில் அடிக்கிற காற்று வச்சு ஒரு புயல் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம லைவாக டெமோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட இதுவை பார்க்க போகிறோம், சக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ நான் டிஷ்யூ பேப்பரை கிழிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து இது இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஆக்சுவலாக மிஷின் ஃபால்ட் இல்லை, நீங்கள் மிஷின் ஃபால்ட்டுன்னு தப்பாக நினைக்காதீங்க, என்னோடய ஃபால்ட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து சொல்லி தான் கொடுத்தாங்க. இது வந்து பெரிய பெரிய இதெல்லாம் எடுக்காது, நீங்கள் சின்ன சின்ன தூசி தான் எடுக்க முடியும்னு. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணலாம்னா டிஷ்யூ பேப்பர் வந்து கிழிச்சிடலாம். ஓகே, டிஷ்யூ பேப்பர் கிழிச்சாச்சு. இப்போ நம்ம இது செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்து டிஷ்யூ பேப்பர் செக்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்து பெரிய பேப்பர்லாம் போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ளோவர் வேஸ்ட்டு, இந்த வேக்கம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இதோட ப்ளோவர் பவர் பார்க்கலாம். இதை வச்சு புயலே உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஷ்யூ பேப்பர் அப்படியே பறந்து போகுது. நார்மல் பேப்பர் பறக்குதுன்னு பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டில் ஒரு சேஞ்சஸ் தெரியும். அது வேறு ஒன்றும் இல்லை, பேட்ரி லோ ஆகிடுச்சு. இதில் வந்து பேட்ரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட தாங்க மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து பவரான பேட்ரி கொடுக்காம மறந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு பொருள் டிஃபெக்ட்ன்றதுனால நீங்கள் எல்லாத்தையும் டிஃபெக்ட்னு நினைக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு புயலே உருவாக்கும் அப்படின்னு தான் ஆடு கொடுப்பாங்க. இது 400 ரூபாய்க்கு இங்கே நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம கடைக்கு வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அப்போ இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டல, இது வேலை ஆகாதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம ப்ளோவர் வந்து வெடிச்சிடுச்சு, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ப்ளோவர் வந்து வெடிச்சிடுச்சு. ஸோ அதனால தான் இது டெம்பரரியாக இது பக்கத்தில் ஒரு கடையில் இருந்ததுன்னு வாங்கின பிறகு தான் தெரிஞ்சது இது வாங்காமலே இருந்திருக்கலான்ட்டு. ஸோ இன்ஸ்டா ஆடை பார்த்து இது பண்ணிலாம் இதை வாங்கவே வாங்காதீங்க. மட்டமான பொருள். வேணால் குழந்தைங்களுக்கு விளையாட வேணால் கொடுக்கலாம், கன் மாதிரி இருக்குது. அது கூட உள்ளே இருக்க பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டு கொடுங்க, சேஃப்டி பர்பஸ். இல்லை ரிமூவ் பண்ணாமலே கொடுக்கலாம். இது பேட்ரி ஒரு 5 நிமிஷம் கூட தாங்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 400 ரூபா கொடுத்து வாங்கினது வர்த்தா இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பொருள் உங்களுக்கு யாராச்சும் கொடுத்தா வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் என்னென்னா இதில் எனக்கு பிடிச்சது இதோட லுக்கு தான். சின்ன வயசில் நம்ம விளையாடுற கன்று மாதிரியே இருக்குது, அது ஒன்று நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி இன்ஸ்டாவில் விற்றுட்ருக்காங்க. ஸோ இது யாரும் வாங்கி தயவுசெய்து ஏமாறாதீங்க, இது வேஸ்ட்டு தான். ஸோ நானும் வீடியோ எடுக்கிற பர்பஸ்க்கு தான் மெயினாக வாங்கினேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாவில் இதே ஆடு தான் வந்துட்டுருக்கு. இந்த தண்டக்கருமத்தை யாரும் வாங்காதீங்க. அதுக்கு அழகாக நம்மளே வந்து வாய் வச்சு பேப்பர் ஊதிட்டு போயிடலாம். டஸ்ட்டு எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. டஸ்ட்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் வலிக்க மாட்டேங்குது. செவுத்தில் இருக்க டஸ்ட்டு செவுத்துலேயே தான் இருக்குது. ஸோ இது வேணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு தொடப்பக்கட்டை வாங்கி அதில் பெருக்கிக்கலாம் தூசெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.